இது சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரக்கூடிய விறுவிறுப்பான தொகுப்பு. முதல் செய்தியாக, தன்னுடைய வெளிநாட்டு பயணத்தின் மூலமாக 17,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து பயணங்களில் 15,516 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஒரு வார கால பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஜெர்மனியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட நிலையில் இங்கிலாந்துக்கு சென்றடைந்தார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெரியார் உருவப்படத்தை திறந்து வைத்தார். இந்த பயணங்களின் போது தொழில் முதலீட்டாளர்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இங்கிலாந்தை தலைமையிடமாக கொண்டுள்ள இந்துஜா குழுமம் தமிழ்நாட்டில் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி கட்டமைப்பை ஏற்படுத்த 7,500 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் 1000க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று அவர் கூறியுள்ளார். ஆஸ்ட்ராசெனகா நிறுவனத்தின் விரிவாக்கம், ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஆகியவற்றின் மூலம் தனது இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி பயணத்தில் 15,516 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் நமது இளைஞர்கள் 17,613 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும், இது வெறும் எண்ணிக்கை கிடையாது, வாய்ப்புகள், எதிர்காலம் மற்றும் கனவுகள் என்றும் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற சசிகலா ஓ பன்னீர்செல்வத்தை சேர்க்க முயற்சி எடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் 10 நாட்கள் கெடு விதித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் உள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் முன்பு அறிவித்தது போல ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தனது ஆதரவாளர்கள் புடைசூழ தனது வீட்டிலிருந்து அதிமுக அலுவலகத்திற்கு பேரணியாக சென்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டும் என்றால் முக்கிய பொறுப்புகளில் இருந்து வெளியேறியவர்களை கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று செங்கோட்டையன் வலியுறுத்தினார். மறப்போம், மன்னிப்போம். வெளியே சென்றவர்களை நாம் அரவணைத்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் களத்தில் நாம் வெற்றி பெற முடியுமே தவிர, இது நம்முடைய தலைவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற பாடம். 10 நாள் நிறைய முயற்சி ட்ரை பண்ணுவானுங்கிறதா. முதல் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பேச்சுவார்த்தை 1 மாசம் வேணா நடக்கலாம், அந்த முயற்சி இருக்குங்கிறதா. தனது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் ஒத்த கருத்துடையவர்கள் இணைந்து முடிவெடுப்போம் என்றும் செங்கோட்டையன் குறிப்பிட்டார். அப்படி விரைந்து அந்த முடிவுகளை மேற்கொள்ளவில்லை என்றால், இதற்கு இந்த மணலில் இருக்கின்ற அனைவரும் ஒருங்கிணைந்து அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் முன்னின்று அந்த பணிகளை மேற்கொள்வோம். செங்கோட்டையனின் அறிவிப்பு அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயலலிதாவால் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்று செங்கோட்டையன் தெரிவித்தார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு கட்சிக்கு பல்வேறு சோதனைகள் வந்ததாக குறிப்பிட்டார். 2 வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்புகள் கிடைத்த போது கூட இந்த இயக்கம் உடைந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு தான் என் பணிகளை நான் மேற்கொண்டேன். பின்னர் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், டெல்லி சென்று பாஜக தலைமையை சந்தித்தது குறித்து விளக்கினார். அவர் அழைக்கிறார்கள், போகிறோம். போனதற்கு பிறகு ஒரு நல்ல சுமூகமான உறவு ஏற்படுகிறது. இன்று இணைந்து பணியாற்றுகிறார். மேலும் 2009இல் இபிஎஸ் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார் என்பதையும் செங்கோட்டையன் குறிப்பிட்டார். அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று கூறி 6 பேர் தன்னை சந்தித்ததாக வெளியான தகவல் பச்சை பொய் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த நிலையில் செங்கோட்டையன் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். விவாத மேடையில் வைக்கிறீங்க, பத்திரிகையில் வெளியிடுங்க, 6 பேர் என்னை சந்திச்சாங்க, தான் இங்க இருக்கிறார் தம்பி, தலை தான் இருக்காரு, இன்னும் 6 பேர் இங்கே தான் இருக்கிறாங்க, இவர்கள் வந்து இணைக்க சொன்னாங்க. அத்தனை பச்சை பொய், திருப்பி சொல்லியாச்சு. கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும், வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற முறையிலே அன்றைக்கு அண்ணன் நத்தம் விஸ்வநாதன், சகோதரர் SP வேலுமணி, சகோதரர் தங்கமணி, சகோதரர் அன்பழகன், சகோதரர் CV சண்முகம், நாங்கள் 6 பேரும் அவரை சந்தித்தோம். தேனி மாவட்டத்திற்கு சென்ற எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவும் எதிராகவும் அதிமுகவினர் பதாகைகளை ஏந்தி நின்றனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்களை மீண்டும் கட்சியில் ஒன்றிணைக்க வேண்டும் என வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை பெண்கள் முற்றுகையிட்டனர்.
இதேபோல தேனி சங்கராபுரத்தில் 100க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை முற்றுகையிட்டனர். போடி போஜன் பார்க் பகுதியில் இபிஎஸ்க்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்டது. தேவர் பேரவை சார்பாக தென் மாவட்டங்களில் பல பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போஸ்டர்கள் ஓட்டப்பட்டன. இந்நிலையில் போடியில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்ட பகுதியில் அவருக்கு ஆதரவாக தொண்டர்கள் பேனர்களை ஏந்தி நின்றனர். ஒற்றுமை வேடம் போடும் நரிகள் வேண்டாம், நீங்கள் மட்டும் போதும் என்ற வாசகங்களுடன் கூடிய பேனர்களை எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் ஏந்தியிருந்தனர். தேனி மாவட்டத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் கெடு தொடர்பாகவோ அவரது குற்றச்சாட்டு குறித்தோ எதுவும் பேசவில்லை. அதிமுகவினரை இணைக்க வேண்டும் என்ற செங்கோட்டையனின் கருத்துக்கு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா ஆகியோர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தேனியில் பேட்டியளித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது மனதின் குரலாக செங்கோட்டையன் பேசியிருப்பதாக தெரிவித்தார். அவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும். ஒருங்கிணைத்தால்தான் மீண்டும் மாண்புமிகு அம்மாவு ஆட்சியை தமிழகத்தில் நிறுவ முடியும் என்பதைத்தான் தனது மனதின் குரலாக அவர் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய எண்ணம், அவருடைய மனசாட்சி நிறைவேறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் அதற்காகத்தான் நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் என்ற அடையாளத்துடன் அறிக்கை வெளியிட்டுள்ள சசிகலா தனது உடலில் ஓடுவது அதிமுக ரத்தம்தான் என்பதை செங்கோட்டையன் நிரூபித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். கட்சி ஒன்றுபட வேண்டும் என்ற செங்கோட்டையனின் கருத்துதான் ஒவ்வொரு தொண்டனின் கருத்து என்று குறிப்பிட்டுள்ளார். ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக தான் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வழிவகை செய்யும் என்றும் சசிகலா கூறியுள்ளார். அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற செங்கோட்டையனின் முயற்சி நல்ல விஷயம் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜகவின் வாய்ஸாக செங்கோட்டையன் பேசவில்லை எனவும் விளக்கமளித்தார். எல்லாருமே இணையும் எக்ஸப்ட் திமுக. எல்லாருமே வரணும், வர வேண்டும், வரும். அதிமுக பாஜக கூட்டணி மூழ்கும் கப்பல் என்பதால் ஒவ்வொருவராக வெளியேறுவதாக செங்கோட்டையனின் பேட்டியை குறிப்பிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து தெரிவித்துள்ளார். பாஜக அதிமுக கூட்டணிக்கு தமிழ்நாடு மக்கள் கெடு கொடுத்துட்டாங்க. அதனால இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க டிடிவி தினகரன் வெளியில வந்துட்டாரு. தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணிக்கு கெடு கொடுத்துருக்கிறதுனால இன்னைக்கு செங்கோட்டையன் பேசியிருக்காரு. ஓபிஎஸ் வெளியில வந்துட்டாரு. இன்னும் யார் யார் வெளியே வர போறாங்கன்னு தெரியல. செங்கோட்டையன் இன்னும் முழுமையாக மனம் திறக்கவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். இன்னும் முழுமையாக அவர் மனம் திறக்கவில்லை என்று அவருடைய பேட்டியிலிருந்து தெரிய வருகிறது. யார் யாரை கட்சியிலே இணைக்க வேண்டும் என்பதை இன்னும் அவர் வெளிப்படையாக சொல்லலாம் என்றாலும் கூட அது அவர்களின் உட்கட்சி விவகாரம். திராவிட இயக்கம் என்ற முறையில் அதிமுகவை விசிக மதிப்பதாகவும் அவர் கூறினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடுக்கும் முடிவே தங்களது முடிவு என அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். பொதுச் செயலாளர் தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் அத்தனை பேரும் திரு நத்த விஸ்வநாதன் அவர்கள் நாங்கள் அத்தனை பேரும் கழகத்தின் பொதுச் செயலாளர் 26இல் முதலமைச்சராக வர இருக்கிற மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் முடிவுக்கு கட்டுப்படுவோம். நாங்கள் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் எங்கள் முடிவு. அதிமுகவில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என செங்கோட்டையன் கூறியது குறித்து திண்டுக்கல் சீனிவாசன் பதிலளித்தார். செங்கோட்டையன் கூறிய கருத்திற்கு பாஜக தொண்டராக தான் எது கூறினாலும் சரியாக இருக்காது என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நான் ஏற்கனவே சொன்னது போலனா ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவர், மூத்த தலைவர் ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த கட்சியில அவர்களுக்கான தலைவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் முடிவெடுப்பார்கள். இன்னும் நேரம் இருக்கு, காலம் இருக்கு, காரம் இருக்குன்னா என்டிஏ கூட்டணியில் இருந்து பிரிந்து சென்ற ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் தங்களது முடிவை மறுபரிசீலனை செய்வது சிறப்பாக இருக்கும் எனவும் கூறினார். இதனிடையே மதுரையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இன்று காலை 10:30 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கிறார். பாமக மாவட்ட செயலாளரை கொல்ல முயன்ற தொடர்பாக 2 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் அலுவலகம் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆடுதுறை பேரூராட்சி தலைவரும் பாமக மாவட்ட செயலாளருமான மா.க. ஸ்டாலின் நேற்று காலை வேளையில் தனது அலுவலகத்தில் இருந்தபோது காரில் வந்த மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசி அரிவாளால் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதில் மா.க. ஸ்டாலின் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் 2 படுகாயமடைந்தனர். இந்நிலையில் மா.க. ஸ்டாலின் மீதான தாக்குதல் குறித்து அறிந்த பாமகவினர் ஆடுதுறை பகுதியில் டயர்களை கொளுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 300க்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டதால் பதற்றம்
பதற்றமான சூழல் ஏற்பட்ட நிலையில் காவலர்கள் குவிக்கப்பட்டு நிலவரம் கட்டுக்குள் வரப்பட்டது. இதனிடையே காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் தாக்குதல் நடத்திய நபர்கள் வந்த காரின் பதிவெண் போலி என தெரிய வந்தது. கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இருவரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தனது அலுவலகத்தில் தாக்குதல் நடத்தியவர்களை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக மாவட்ட செயலாளர் மா.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தவர் பேரூராட்சி அலுவலகத்தில் பேசிக் கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் புகுந்து தாக்குதல் நடத்தியதாக கூறினார். அந்த நேரம் வந்து பட்டாரும் ஒரு சவுண்டு கேட்டது. சவுண்டு கேட்ட உடனே ஏதோ அசம்பாவம் நடக்க போகுது அப்படின்னு பட்டுன்னு என்னங்க ஒரு உணர்வு சொன்னதுனால உடனே பாத்ரூமில் போயிட்டான். ரூமில் உட்கார்ந்தவங்க வாசலில் நின்றவங்களாம் தடுக்கிறாங்க. தடுத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர் கலம்புரம் இளையராஜா அவர்களை கையில் வெட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அருணை வெட்டிருக்கிறாங்க. கூட உள்ள பொறுப்பாளர் விரட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்களாம் உயிரை பணைய வைத்து நம்ம பாதுகாப்பு கூட தடுத்ததன் விளைவாக இந்த நேரத்தை உங்கள்கிட்ட பேட்டி கொடுத்துட்டுருக்கிறேன். தாக்குதல் நடத்திய கூலிப்படையை கண்டறிந்து காவல்துறை வேறொருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஓராண்டாக தனக்கு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். பாதுகாப்பு வேண்டும் சொல்லி எனக்கு அச்சுறுத்தல் இருக்குது, மிரட்டல் இருக்குங்கிறதெல்லாம் ஆதாரத்தோட கொண்டு போய் காவல்துறையில் தஞ்சை மாவட்ட காவல்துறையினுடைய அதிகாரிகளோட மனு கொடுத்துருந்தோம். அவர்களும் உரிய விசாரணை செய்து எங்களால் செய்ய வாய்ப்பு கிடையாது, நீதிமன்றத்தில் செல்லுங்கன்னு சொன்னாங்க. நீதிமன்றத்தில் போய் சொல்லி நாங்கள் முறையிட்டு கேட்கும்போது அது அனுமதி கிடைக்கல. தாக்குதல் தொடர்பாக ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோர் தன்னை தொலைபேசியில் அழைத்து பேசியதாக மா.க. ஸ்டாலின் தெரிவித்தார். ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எடப்பாடி பழனிசாமி, ராமதாஸ், அன்புமணி உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் போடியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என்றார். இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்த மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் மா.க. ஸ்டாலினுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். இதேபோல அறிக்கை வெளியிட்டுள்ள பாமக தலைவர் அன்புமணி ஆடுதுறையின் பரபரப்பான பகுதியில் அமைந்துள்ள பேரூராட்சி அலுவலகத்திற்குள் நுழைந்து குண்டு வீசி படுகொலை செய்ய முயலும் அளவுக்கு அந்த கும்பலுக்கு துணிச்சல் வந்தது எப்படி என கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்த காவல்துறை உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மா.க. ஸ்டாலினுக்கும் அவரது வீடு மற்றும் அலுவலகத்திற்கும் போதிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை அடுத்த தாம்பரம் சுற்றுவட்டாரத்தில் மிதமான மழை பொழிந்தது. ஆலந்தூர், மீனம்பாக்கம், பல்லாவரம், சேலையூர், வண்டலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவில் மழை பெய்தது. பகலில் வெயில் வாட்டிய நிலையில் திடீரென பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் ஓரிக்கை, செவரிமேடு, சுங்குவார்சத்திரம், ஸ்ரீபெரும்புதூர், உரகடம், பாலஜாபாத், உத்தரமேரூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டித் தீர்த்தது. திருவிடைமருதூர், திருபுவனம், ஆடுதுறை உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் குளிர்ச்சி நிலவியது. மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதிகளான மன்னம்பந்தல், செம்பனார்கோவில், ஆக்கூர், நீடூர், கொர்க்கை, தாழஞ்சேரி, மணல்மேடு உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது. சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளான சட்டைநாதபுரம், வைத்தீஸ்வரன் கோவில், கொள்ளிடம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. மழை காரணமாக இடமணல், திருமுல்லைவாசல், கூழையார் உள்ளிட்ட இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை, அண்ணா சாலை, மூஞ்சிக்கல், பாம்பார்புரம், வட்டக்கானல் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை பொழிந்தது. குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
சிவகங்கை மாவட்டத்தில் வந்தவாசி, வல்லணி, குறிஞ்சிநகர் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. நீர்நிலைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் உழவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழ்நாட்டில் இன்று 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், அரியலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுதினம் ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதேபோல் 9ஆம் தேதி நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, திருச்சி, சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும், வரும் 10ஆம் தேதி கோயம்புத்தூர், நீலகிரி, சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அளித்துவிட்டு மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். நியூஸ் 18 குழும ஆசிரியர் ராகுல் ஜோஷிக்கு சிறப்பு பேட்டி அளித்த அவர், தேர்தல் வாக்குறுதிகளை அளிக்கும் போது அதற்கான நிதி ஆதாரங்கள் குறித்து ஆராய்வதில்லை என்றும் விமர்சித்தார். Once you have to come to fulfill it, you're searching and scrambling for resources. And if you are an opposition-ruled party, it is very quickly arsenal in your hand to say central government is not giving me money. That's the biggest unsustainable argument. I'm more tempted to say bogus argument. மாநில நிதி அமைச்சர்களின் ஆதரவாலேயே ஜிஎஸ்டி சீர்திருத்தம் சாத்தியமானதாகவும் நிர்மலா சீதாராமன் கூறினார். Thank every one of the ministers who've attended the meeting, the states, the finance ministers, and supported it. Otherwise it wouldn't have come to see the light of the day. 99% பொருட்கள் 18% உள்ளான வரி அடுக்குகளில் இருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் விளக்கமளித்தார். பெட்ரோலிய பொருட்கள், மதுபானம் உள்ளிட்டவற்றை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வரும் திட்டம் தற்போதைக்கு இல்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 குழும ஆசிரியர் ராகுல் ஜோஷிக்கு சிறப்பு பேட்டியளித்தவர், நாட்டின் அமைப்பு எப்படி செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளாத காங்கிரஸ் மக்களின் உணர்வுகளையும் புரிந்து கொள்ளாமல் செயல்படுவதாக விமர்சித்தார். மேலும் யாரிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது சிறந்தது என இந்தியாவுக்கு தெரியும் என்றும் ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்க உள்ளதாக அவர் கூறினார். Will petroleum products and alcohol continue to be outside the ambit of GST? Yes, the current proposal doesn't include it. Right. The states will have and to. And you don't see that happening in the near future? Not in the immediate future. When the popular response has been so overwhelming, for an opposition to try to take some credit out of it, but yet with a hesitation that the credit should not be completely given to the government is quite understandable. But I would want them to ponder that neither could they bring it in because they couldn't win the confidence of the states, nor could they truly and literally understand how the mechanism works. After all, the GST Council has members from Congress party. GST சீர்திருத்தம் முதலீடு மற்றும் மக்களின் வாங்கும் திறனை அதிகரிக்கும் என்றார். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் உருவாகும் பொருளாதார சுணக்கத்தை GST சீர்திருத்தம் கட்டுப்படுத்தும் என அவர் கூறினார். அமெரிக்க வரி விதிப்பால் ஏற்பட்ட நெருக்கடியிலிருந்து இந்தியா மீளத் தொடங்கியதாகவும், விரைவில் நிதி ஆதாயங்களை பெருக்கி பொருளாதார சீரமைப்பை இந்தியா கட்டமைக்கும் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தின் எதிரொலியாக டாடா மோட்டார்ஸ் நிறுவன கார்களின் விலை 1,55,000 ரூபாய் வரை குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தின் ஒரு பகுதியாக சிறிய ரக கார்களுக்கான ஜிஎஸ்டி 28%-இருந்து 18% குறைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் டாடா மோட்டார்ஸ் நிறுவன கார்களின் விலை 75,000 ரூபாய் முதல் 1,45,000 ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி டாடா டியாகோ ரக காரின் விலை 75,000 ரூபாய் விலை குறைந்து 4,99,990 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. டாடா அல்ட்ராஸ் ரக கார்களின் விலை 1,10,000 ரூபாய் விலை குறைந்து 6,89,000 ரூபாயாகவும், டாடா பஞ்ச் ரக கார்களின் விலை 85,000 ரூபாய் விலை குறைந்து 6,19,990 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல டாடா நெக்ஸான் 1,55,000 ரூபாய் விலை குறைந்து சுமார் 8 லட்சத்திற்கும், டாடா கர்வ் ரக கார்கள் 65,000 ரூபாய் விலை குறைக்கப்பட்டு சுமார் 10 லட்சம் ரூபாய்க்கும் விற்கப்பட உள்ளது. டாடா ஹேரியர், டாடா சஃபாரி ரக கார்களின் விலையும் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய விலை வரும் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. வட மாநிலங்களில் தொடரக்கூடிய வெள்ள பாதிப்பால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர்.
தொடர் மழையால் பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாவட்டங்களில் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். பஞ்சாப் மாநிலம் பிஜிலிகாவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் இன்னும் வடியவில்லை. அப்பகுதி மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் தவித்து வந்த நிலையில் பேரிடர் மீட்புப் படையினர் படகு மூலம் சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். மேலும் பாகிஸ்தான் எல்லையில் இருந்தும் பஞ்சாபிற்குள் வெள்ளம் புகுந்தது. ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் நேற்றிரவு கனமழை பெய்த நிலையில் போராஜ் ஏரிக்கரை உடைந்து குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. ஜம்மு காஷ்மீரில் மேக வெடிப்பு மற்றும் வெள்ளத்தால் தவிக்கும் பட்லா, பேஜா, கத்தியாரா உள்ளிட்ட பகுதிகளில் ராணுவத்தினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். நிலச்சரிவால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் தற்காலிக பாலம் அமைக்கும் பணி நடைபெற்றது. டெல்லி உள்ளிட்ட வடமாநிலங்களில் மழை குறைந்தாலும் வெள்ளம் வடியாததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் யமுனை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் நிகாம்போத் காட் பகுதியில் மழை நீருடன் ஆற்று நீரும் கலந்து குடியிருப்புகளை சூழ்ந்தது. இதேபோன்று கலிண்டி பகுதியிலும் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். நாராயணன் கோவிலுக்குள் மழைநீர் தேங்கியது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவிலும் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலை நீடிக்கிறது. மும்பையில் 400 கிலோ RDX வெடிக்கும் என்று மும்பை காவல்துறைக்கு மிரட்டல் செய்தி வந்த நிலையில் நகரம் முழுவதும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் ஆனந்த் சதுர்தாஷி பண்டிகைக்கான ஏற்பாடுகள் நடந்த நிலையில் மும்பை போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறையின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு மிரட்டல் செய்தி வந்துள்ளது. அதில் மும்பை நகரின் 34 பகுதிகளில் தற்கொலை படையினர் புகுந்துள்ளதாகவும் இந்த தாக்குதலில் ஒட்டுமொத்த மும்பையே பாதிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் மிரட்டல் விடுத்தவர் தன்னை லஷ்கர்-இ-ஜிகாதி படையைச் சேர்ந்தவர் என்று குறிப்பிட்டதாகவும் இந்தியாவிற்குள் பாகிஸ்தானைச் சேர்ந்த 14 தீவிரவாதிகள் நுழைந்து விட்டதாகவும் எச்சரித்ததாக மும்பை போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு 400 கிலோ RDX பயன்படுத்தப்பட உள்ளதாக மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மும்பை போலீசார் தயார் நிலையில் இருப்பதாகவும் நகரம் முழுவதும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மும்பை மக்கள் அச்சப்பட வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சீனாவுக்கு இந்தியா ஆதரவு தெரிவிப்பதை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். சீனாவிடம் இந்தியாவையும் ரஷ்யாவையும் இழந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். சமீபத்தில் சீனாவின் தியான்ஜின் நகரத்தில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புட்டின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது அவர்கள் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்தனர். சர்வதேச அளவில் இந்த சந்திப்பு கவனம் பெற்றது. இந்நிலையில் இந்த சந்திப்பின் போது பிரதமர் மோடி, சீன அதிபர் ஷி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புட்டின் ஆகியோர் இருக்கும் புகைப்படத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அதில் இந்தியா மற்றும் ரஷ்யாவை நாம் இருண்ட சீனாவிடம் இழந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர்களுக்கு நீண்ட மற்றும் வளமான எதிர்காலம் அமைய வாழ்த்துவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் மீது ட்ரம்ப் அதிரடியாக வரி விதித்துள்ளார். இந்நிலையில் ஆசிய கண்டத்தில் சக்தி வாய்ந்த 3 நாடுகளின் தலைவர்கள் சந்திப்பு குறித்து அவர் கருத்து தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திய மக்களின் இழப்பில் பிராமணர்கள் லாபம் அடைவதாக கூறிய ட்ரம்பின் ஆலோசகர் பீட்டர் நவரோவின் கருத்தை இந்திய வெளியுறவுத்துறை மறுத்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் வணிக ஆலோசகரான பீட்டர் நவரோ இந்திய மக்களின் இழப்பில் பிராமணர்கள் லாபம் பார்ப்பதாகவும் இதை நாம் நிறுத்த வேண்டும் என்றும் கூறியிருந்தார். அவரது கருத்தை மறுத்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் பீட்டர் நவரோவின் கருத்து உண்மைக்கு புறம்பானது என கூறியுள்ளார். We have seen the inaccurate and misleading statements made by Mr. Navarro and obviously we reject them. மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா சீனா மற்றும் ரஷ்யாவுடன் எவ்வாறு ஒத்துழைக்கிறது என புரியவில்லை என்றும் பீட்டர் நவரோ விமர்சித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.
அமெரிக்க வரி விதிப்பு தொடர்பாக நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவிடம் அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்குவதாக குற்றம் சாட்டி இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 50% இறக்குமதி வரி விதித்துள்ளது. இதேபோல பிரேசிலிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கும் 50% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்க வரி விதிப்பு குறித்து விவாதிக்க பிரேசில் அதிபர் லூலா டா சில்வா தலைமையில் பிரிக்ஸ் அமைப்பின் மாநாடு நாளை மறுதினம் நடைபெறவுள்ளது. காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டிரம்பின் வரிகளை சமாளிப்பதற்கான வழிகள் குறித்து பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் ஆலோசிக்கப்பட உள்ளது. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் அங்கம் வகிப்பது குறிப்பிடத்தக்கது. சதுரங்க வேட்டை படத்தில் வருவதைப் போல ஆசையை தூண்டி மக்களை திமுக அரசு ஏமாற்றுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களை பணியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற அறிவிப்பால் 1,00,000 ஆசிரியர்கள் மோசமான நிலையில் உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தின் சொந்த ஊரான தேனி மாவட்டத்தில் 2வது நாளாக பரப்புரை மேற்கொண்டார். முதலாவதாக கம்பம் சட்டமன்ற தொகுதியில் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து ஓபிஎஸ்ஸின் சட்டமன்ற தொகுதியான போடிநாயக்கனூரில் பரப்புரை செய்த இபிஎஸ் சதுரங்க வேட்டை படத்தில் வருவதைப் போல ஆசையை தூண்டி மக்களை ஏமாற்றியது திமுக அரசு என்று விமர்சித்தார். இருப்பது ஒரு 7 மாதம். இந்த 7 மாத காலத்தில் இந்த அரசாங்கத்தில் என்ன நன்மை செய்ய முடியும்? 4 ஆண்டு காலம் இந்த மக்களுக்கு எந்த நன்மை கிடைக்கல. இந்த ஆட்சியில் எந்த ஒரு பெரிய திட்டமாவது கொண்டாந்துருக்கீங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைச்சோம். இறுதியாக பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேனி நகரில் தன்னுடைய பரப்புரையை நிறைவு செய்தார். நயினார் பாலாஜி ஏற்கனவே இளைஞரணி மாநில துணைத் தலைவராக இருந்தார். நான் மாநில தலைவராக வருவதற்கு முன்னாலேயே அவர் இளைஞனுடைய மாநில துணைத் தலைவராக இருந்தார். தனது மகனுக்கு பாஜகவில் பொறுப்பு வழங்கப்பட்டது தொடர்பாக அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறிய கருத்துக்களே இவை. சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த நயினார் நாகேந்திரன் அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பாக கருத்து தெரிவிக்க முடியாது என்றார். அந்த சமயத்தில் உள்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை, அவங்க தான் பேசிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பேசியிருக்காங்க. ஆனால் அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை. இதில் நம்ம என்னுடைய பார்வைங்கிறது அது இருக்காது. அதிமுக பாஜக கூட்டணி மூழ்கும் கப்பல் என செல்வ பெருந்தகை விமர்சித்திருந்ததற்கும் நயினார் நாகேந்திரன் பதிலளித்தார். இது முழுதும் மூழ்கக்கூடிய கப்பல் அல்ல. 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் பறக்கக்கூடிய பெரிய ஜெட்டு விமானம். மேலும் தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்கள் உள்ள நிலையில் என்ன மாற்றங்கள் வேண்டுமானாலும் வரலாம் என்றார். தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியில் பாமக இணையும் என அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே சூடேரிக்காடு பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 150க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர். மேலும் பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், பொருளாளர் திலகபாமா உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பேசிய அன்புமணி ராமதாஸ் விரைவில் கூட்டணி குறித்து முடிவெடுப்பேன் என தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கட்சி சின்னம் நம்மிடம்தான் உள்ளது, உட்கட்சி பிரச்சினை குறித்து யாரும் கவலை கொள்ள வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாமக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் அன்புமணி கூறினார். 3வது பிரசவத்திற்கு மகப்பேறு விடுப்பு வழங்க மறுக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை கூடுதல் முன்சிப் நீதிமன்றத்தில் இளநிலை உதவியாளராக பணியாற்றி வந்த ரஞ்சிதா என்பவர் 3வது பிரசவத்திற்கு ஓராண்டு மகப்பேறு விடுப்பு வழங்க கோரி ஆகஸ்ட் 14ஆம் தேதி நீதிபதிக்கு விண்ணப்பம் அளித்திருந்தார். அந்த விண்ணப்பத்தை நிராகரித்து முன்சிப் நீதிமன்ற நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து ரஞ்சிதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் ஹேமந்த் சந்தன் கவுடர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பணிக்கு சேரும் முன்பே 2 குழந்தைகள் பெற்ற நிலையில் பணிக்கு சேர்ந்து 3வது முறையாக கருவுற்ற பெண்ணுக்கு மகப்பேறு விடுப்பு வழங்கும்படி உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை சுட்டிக்காட்டி மனுதாரருக்கு மகப்பேறு விடுப்பு வழங்க உத்தரவிட்டனர். குழந்தை பிறப்புக்கு முன்பும் பின்பும் வரிகளை அனுபவிக்கும் தாய்க்கு ஆதரவாகவே மகப்பேறு விடுப்பு வழங்க கொள்கை முடிவெடுக்கப்பட்டுள்ள நிலையில் 3வது பிரசவத்திற்கு விடுப்பு மறுப்பது நியாயமற்றது எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர்.
கடலூர் சிப்காட் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தால் ரசாயன வாயு வெளியேறி 80க்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது. கடலூர் சிப்காட் பகுதியில் உள்ள கிரீம்சன் ஆர்கானிக் என்ற பூச்சிக்கொல்லி மருந்து தொழிற்சாலையில் பயங்கர வெடி விபத்து நடந்தது. இதனால் அந்த பகுதி புகை மண்டலமான நிலையில் அங்கிருந்த குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியவர்கள் என 80க்கும் மேற்பட்டோர் அடுத்தடுத்து மயங்கி கீழே விழுந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் தொழிற்சாலையை முற்றுகையிட்டு முகப்பு அலுவலகம், காவலாளி அலுவலகம் மற்றும் அங்கிருந்த பொருட்களை அடித்து நொறுக்கியதுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தொழிற்சாலையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனிடையே மயங்கி விழுந்தவர்களை காவல்துறையினர் ஆம்புலன்ஸ் மூலம் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார், வருவாய் கோட்டாட்சியர் சுந்தரராஜன், தாசில்தார் மகேஷ் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் பூச்சிக்கொல்லி மருந்து தொழிற்சாலையில் பாய்லருக்கு செல்லக்கூடிய பைப் அழுத்தம் காரணமாக வெடித்ததால் பாதிப்பு ஏற்பட்டது தெரியவந்தது. தொடர்ந்து அதிகாரிகள் குடிகாடு பகுதி மக்களிடம் விசாரணை நடத்தினர். சேலத்தில் ஏற்கனவே திருமணமான பெண்ணை இளைஞருக்கு திருமணம் செய்து வைத்து பண மோசடியில் ஈடுபட்ட கும்பல் பிடிபட்டது. திண்டே மங்களத்தானூரை சேர்ந்த பிரகாஷுக்கு திருமணம் செய்து வைக்க வரன் தேடி வந்த நிலையில் இடைத்தரகர்கள் குமார், மணி, வள்ளி ஆகியோர் மூலமாக ஈரோட்டை சேர்ந்த பிரியதர்ஷினி என்பவர் அறிமுகமானார். இருவருக்கும் கடந்த மாதம் 27ஆம் தேதி ஜலகண்டாபுரத்தில் திருமணம் நடைபெற்றது. திருமணத்தை முடித்துக் கொடுத்ததற்காக கமிஷன் தொகையாக 1,80,000 ரூபாயை பிரகாஷ் வழங்கியதை மணி மற்றும் குமார் பெற்றுக் கொண்டனர். இந்நிலையில் புதுமண பெண் பிரியதர்ஷினி கணவர் பிரகாஷ் மற்றும் இடையே குடும்பத்தாரிடம் ஒட்டாமல் தனிமையில் இருந்து வந்துள்ளார். இது குறித்து அவரிடம் ஆறுதலாக பிரகாஷ் பேசியுள்ளார். அப்போது தனக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இருப்பதாக பிரியதர்ஷினி கூறியதை கேட்டு பிரகாஷ் அதிர்ந்துள்ளார். காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து மணி, குமார், வள்ளி, செல்வி, மணப்பெண், பிரியதர்ஷினி உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கமிஷன் பணத்திற்கு ஆசைப்பட்டு பிரியதர்ஷினியை திருமணம் செய்து கொடுத்து பிறகு விருப்பமில்லாமல் பிரிந்து வந்து விடுவதாக திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பெண் இடைத்தரகர்கள் செல்வி, பிரியா, மணப்பெண் பிரியதர்ஷினி ஆகியோர் கைது செய்யப்பட்டு சேலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மகளிர் சிறையில் அடைக்கப்பட்டனர். தலைமறைவாக உள்ள மணி, குமார் உட்பட 4 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஆவின் பால் கலப்படம் தொடர்பாக அதிமுக பிரமுகருக்கு எதிரான வழக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் ஆவின் பால் கலப்படம் செய்ததாக அதிமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் வைத்தியநாதன் உட்பட 28 பேருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு சென்னையில் உள்ள ஆவின் நிறுவனத்திற்கு திருவண்ணாமலையிலிருந்து டேங்கர் லாரியில் கொண்டு வரப்பட்ட பாலை திருடி அதற்கு பதிலாக தண்ணீரை கலந்து மோசடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த புகார் தொடர்பாக அதிமுகவின் முன்னாள் மாவட்ட செயலாளர் வைத்தியநாதன் மனைவி உட்பட 28 பேருக்கு எதிராக விழுப்புரம் மாவட்டம் வெள்ளிமேட்டுப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பிறகு இந்த வழக்கு விழுப்புரம் மாவட்ட சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விழுப்புரம் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி வைத்தியநாதன் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்தனர். இந்த மனுக்கள் நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது கலப்பட முறைகேடு தொடர்பாக ஆவின் நிறுவனம் அறிக்கை தாக்கல் செய்தது. இதில் டேங்கர் லாரிக்கு வைக்கப்பட்டிருந்த சீல் சேதப்படுத்தப்படவில்லை என்றும் பாலில் எந்த கலப்படமும் செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை சுட்டிக்காட்டிய நீதிபதி வழக்கில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என்பதால் குற்றம் சாட்டப்பட்ட 28 பேர் மீதான வழக்கையும் ரத்து செய்து உத்தரவிட்டார். நெல்லையில் நண்பர்களுடன் டீ குடிக்க சென்ற இளைஞர் ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்த 19 வயதான வெங்கடேஷ் என்ற இளைஞர் அதே பகுதியில் வாட்டர் கேன் சப்ளை செய்யும் தொழில் செய்து வந்தார். இந்நிலையில் தனது நண்பர்கள் 4 பேருடன் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு அமைந்துள்ள டீ கடைக்கு நேற்று நள்ளிரவு தேநீர் அருந்த வந்துள்ளார். அப்போது அங்கிருந்த மர்ம நபர்களுடன் வெங்கடேஷுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அந்த மர்ம நபர்கள் கையில் வைத்திருந்த அரிவாளுடன் வெங்கடேஷை ஓட விரட்டியுள்ளனர். பின்னர் சரமாரியாக வெட்டியதில் அவர் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் வெங்கடேஷின் உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதில் 2023ஆம் ஆண்டு சக்தி என்பவரை அரிவாளால் வெட்டி வழக்கு இருப்பது தெரியவந்தது. பழிக்கு பழி வாங்கும் நோக்கில் படுகொலை அரங்கேறியதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் வீரராகபுரம் கிராமத்தில் மழை பெய்ய வேண்டிய ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற பூஜை தான் இது. புதுக்காடியம்மன் முனீஸ்வரர் கோவிலில் மழை பெய்ய வேண்டிய ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் பூஜை பாரம்பரியமாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி கிடாவெட்டு பூஜையில் கிராமத்தினர் நேர்த்திக்கடனாக வழங்கிய 26 கிடாய்கள் கோவில் முன்பு வெட்டப்பட்டு 500 கிலோ இறைச்சியை கொண்டு சமைக்கப்பட்டது. ஆண்கள் ஒன்று கூடி சாமிக்கு பூஜை செய்து சாதம் படைத்து மழை பெய்ய வேண்டி வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து கோவில் வாசலில் உணவு பரிமாறப்பட்டது.
சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 5000த்திற்கும் மேற்பட்டோர் ஆட்டுக்கறி விருந்தை சுவைத்து மகிழ்ந்தனர். திருவள்ளூர் அருகே காதல் விவகாரத்தில் இளைஞரின் தம்பியை வீடு புகுந்து கடத்திய பெண்ணின் தந்தை உள்பட 3 வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்து திருவள்ளூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. களம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தனுஷ் விஜயஸ்ரீ காதலித்து திருமணம் செய்ததை எதிர்த்து பெண்ணின் தந்தை வனராஜ் தனுஷின் வீடு புகுந்து அவரது தம்பியை கடத்திய விவகாரம் பெரும் பூதாகரத்தை கிளப்பியது. கடத்தலுக்கு உதவியதாக குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஏடிஜிபி ஜெயராமன் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவரும் கேவிக்குப்பம் எம்எல்ஏவுமான பூவை ஜெகன்மூர்த்திக்கு கடும் எச்சரிக்கை விடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியது. வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வரும் நிலையில் பெண்ணின் தந்தை வனராஜ் உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் வனராஜ் உள்ளிட்ட 3 கடந்த மாதம் 8ஆம் தேதி திருவள்ளூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இதனை எதிர்த்து சிபிசிஐடி தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் ஜாமீனை ரத்து செய்து திருவள்ளூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கு தொடர்பாக இதுவரை 10 பேரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் ஐசிஎம்ஆர் அருகே தனியார் ஆயத்த ஆடை உற்பத்தி நிறுவனத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நிறுவனத்தில் பணியாற்றும் மேற்பார்வையாளர் தினேஷ்குமார் பெண் ஊழியர்களை மரியாதை குறைவாக நடத்தி வருவதாக குற்றச்சாட்டு உள்ளது. இந்நிலையில் திருப்பாச்சூர் பகுதியைச் சேர்ந்த திருமணமான இளம்பெண் ஒருவருக்கு தொடர்ந்து பணிச்சுமை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அவர் நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் மேற்பார்வையாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படாத சூழலில் தினேஷ்குமார் அப்பெண்ணுக்கு மன அழுத்தம் ஏற்படுத்தியதால் அவர் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அவருக்கு திருவள்ளூர் அருகே தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதை அறிந்து ஆத்திரமடைந்த உறவினர்கள் மற்றும் கிராமத்தினர் நிறுவனத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. ஆம்பூர் அருகே சீட்டு நடத்தி மோசடி நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சீட்டு பணத்தை கொடுக்காமல் மோசடி செய்த நபர் பணத்தை கேட்பவர்களை அநாகரிகமாக பேசுவதாக பாதிக்கப்பட்டோர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தனர். மிட்டாலம் வன்னிநாதபுரம் பகுதியை சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் தனசேகரன் என்பவரிடம் 40 லட்சம் ரூபாய்க்கு சீட்டு கட்டி வந்துள்ளனர். போட்டோ ஸ்டுடியோ தொழில் செய்யக்கூடிய தனசேகர் அதே பகுதியில் புதிதாக வீடு கட்டியுள்ளார். இதனிடையே சீட்டு பணத்தை கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்த தனசேகரிடம் ஒரு சிலர் பணத்தை திரும்ப கேட்ட நிலையில் அவர் உரிய பதிலளிக்காமல் தகாத வார்த்தைகளில் திட்டி அனுப்புவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்டோர் ஒன்றிணைந்து எஸ்பி அலுவலகத்திற்கு சென்று தனசேகர் மீது புகார் அளித்தனர். சீட் காசு போட்டு வச்சிருந்தேன். போய் கேட்டால் தகாத வார்த்தையில் பேசுகிறாங்க, அனாவசியமாக கேட்குறாங்க பொம்பளைங்களே. அந்த வார்த்தையை கேட்கவே முடியல எங்களுக்கு. நாங்கள் போய் கஷ்டப்பட்டதே கேட்டாலே தரமாட்டேன்றாங்க சார். புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் அருகே வீட்டில் வைத்து 2 பெண்களுக்கு கருக்கலைப்பு செய்ய ஏற்பாடு செய்த திமுக பெண் பிரமுகர் கைது செய்யப்பட்டார். குறிசிலாப்பட்டு அடுத்த பூங்குளம் ஊராட்சிக்குட்பட்ட அரேதாமன் வட்டம் பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரரின் மனைவியான தேவி 3வது முறையாக கருவுற்றுள்ளார். ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் சட்டவிரோதமாக ஸ்கேன் செய்து கருவில் இருப்பது பெண் குழந்தை என்பதை அவர் அறிந்து கொண்டார். பின்னர் அந்த கருவை கலைப்பதற்காக திமுக நிர்வாகியும் பூங்குளம் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினருமான கவிதாவை அணுகியுள்ளார். இதையடுத்து கவிதா சேலத்தைச் சேர்ந்த கனகா என்பவர் மூலம் தேவிக்கும் ஜோலார்பேட்டையைச் சேர்ந்த விஜய் என்ற கர்ப்பிணிக்கும் தேவியின் வீட்டில் வைத்து கருக்கலைப்புக்கு ஏற்பாடு செய்துள்ளார். இந்நிலையில் ஏற்கனவே கனகாவை தேடி வந்த கள்ளக்குறிச்சி போலீசார் செல்போன் சிக்னலை வைத்து தேவியின் வீட்டிற்கு விரைந்தனர். கனகா தப்பி ஓடிய நிலையில் கவிதா கைது செய்யப்பட்டார். தேவியின் தாய் விஜயா ஆகியோரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. நெல்லை பாளையங்கோட்டையில் புதிய விண்வெளி கட்டுப்பாட்டு மையம் அமைப்பதற்கான டெண்டரை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ கோரியுள்ளது. நெல்லை மாவட்டம் மகேந்திரகிரியில் இஸ்ரோவின் உந்து வளாகம் செயல்பட்டு வரும் நிலையில் அதன் தொடர்ச்சியாக பாளையங்கோட்டையில் புதிய விண்வெளி கட்டுப்பாட்டு மையம் அமைக்க இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. புதிய விண்வெளி மையத்தில் இருந்தபடி விண்ணில் செலுத்தப்படும் செயற்கைக்கோள்கள் மற்றும் விண்கலன்களின் இயக்கத்தை கண்காணிப்பது, அவற்றுக்கு கட்டளைகள் பிறப்பிப்பது, தகவல்களை பெறுவது போன்ற மிக முக்கியமான பணிகளை மேற்கொள்ள இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் புதிய விண்வெளி மையம் அமைப்பதற்காக 712 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒப்பந்த புள்ளியை இஸ்ரோ நிறுவனம் கோரியுள்ளது. ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் நாட்டின் 2வது ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. மிலாது நபியை ஒட்டி 1 லட்சம் பேருக்கு பிரியாணி வழங்கப்பட்டது.
மிலாது நபியை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் உள்ள மசூதிகளில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. கோவையில் 1 லட்சம் பேருக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. இஸ்லாமிய மக்களின் இறை தூதர் முகமது நபியின் பிறந்த நாள் மிலாது நபியாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளில் இஸ்லாமிய மக்கள் அனைவரும் நபிகள் நாயகத்தின் சிறப்புகளை போற்றி தொழுகை நடத்துவர். அந்த வகையில் கோவை கோட்டைமேடு பகுதியில் இஸ்லாமியர்கள் பலரும் இணைந்து 1 லட்சம் பேருக்கு பிரியாணி உணவு சமைத்து வழங்கினர். இரவு முதல் அதிகாலை வரை சுமார் 20க்கும் மேற்பட்ட பெரிய அண்டாக்களில் பிரியாணி சமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இதனை பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த இஸ்லாமியர்கள் வரிசையில் நின்று வாங்கி சென்றனர். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள அரபு பாடசாலை குழந்தைகள் நபிகள் நாயகத்தின் சிறப்புகளை நடனமாடியும் பாடல்கள் பாடியும் எடுத்துரைத்தனர். தொடர் விடுமுறையொட்டி சுற்றுலா தலங்களுக்கு மக்கள் படையெடுத்தனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள குற்றாலத்தில் அதிக அளவில் மக்கள் திரண்டனர். ஏற்கனவே சீசன் காரணமாக தண்ணீர் கொட்டி வரும் நிலையில் மக்கள் உற்சாக குடியில் போட்டனர். 5 அருவி, புலி அருவி, மெயின் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் மக்கள் கூட்டம் அலை மோதியது. அதேபோல நீலகிரி மாவட்டம் உதகையிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. ஏறத்தாழ 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. குறிப்பாக கூடலூரில் இருந்து உதகை வரும் சாலை, முதுமலையில் இருந்து உதகை நோக்கி வரும் கல்லட்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதேபோல பூங்கா சாலை, பேருந்து நிலையம் செல்லும் சாலை, படகு இல்ல சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆசிரியர் தினத்தையொட்டி 45 ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கி கௌரவித்தார். ஆண்டுதோறும் ஆசிரியர் தினத்தில் நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்று நாடு முழுவதும் 45 ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நல்லாசிரியர் விருது வழங்கி கௌரவித்தார். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 2வரும், புதுச்சேரியைச் சேர்ந்த 1வரும் நல்லாசிரியர் விருது பெற்றனர். அதன்படி உடுமலை பாரதியார் நூற்றாண்டு அரசு மகளிர் உயர்நிலைப்பள்ளி ஆசிரியை விஜயலட்சுமி, சிபிஎஸ்இ பிரிவில் சென்னை மயிலாப்பூரில் உள்ள PS சீனியர் செகண்டரி பள்ளி முதல்வர் ரேவதி பரமேஸ்வரன் ஆகியோருக்கும் விருது வழங்கப்பட்டது. மேலும் உயர்கல்வி பிரிவில் சாஸ்திரா பல்கலைக்கழக பேராசிரியர் சங்கர் ஸ்ரீராம் சங்கரன் விருது பெற்றார். இந்த விருதுக்கு சொந்தக்காரர்கள் என் மாணவ செல்வங்களும் என்னுடைய ஆசிரியர் பணியுமே. கடந்த 27 வருடங்களாக என்னுடைய ஆசிரியர் பணியில் அயராது பாடுபட்டதற்கு கிடைத்த ஒரு பரிசு என்று கூறலாம். Thank you very much for the government of India for providing us with such an opportunity. இது உண்மையிலேயே ஒரு பெருமையான ஒரு தருணம். புதுச்சேரியைச் சேர்ந்த தில்லையாடி வள்ளியம்மை அரசு பள்ளி ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது பெற்றார்.